ஒவ்வொரு நோய்க்கும் சில தண்ணீரை சமைத்து சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனைகள் சரியாக போகும். உதாரணமாக சீரகத்தை கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கும் பொழுது செரிமான திறன் அதிகமாகும். சீரகம் அகத்தை சுத்தம் பண்ணக்கூடியது, சீர் பண்ணக்கூடியது சீரகம். தொடர்ச்சியாக இன்றைக்கி சீரக வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேரளாவில் குடிப்பாங்க. பதிமுக வெல்லம், பதிமுகம் சொல்லி அந்த பட்டையை போட்டு காய்ச்சி வடிகட்டி, அல்லது கருங்காலி பட்டை அப்படின்னு சொல்லி அந்த பட்டையை போட்டு காய்ச்சி குடிப்பாங்க. கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கக்கூடியது கருங்காலி பட்டை. ஜீரகம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, வாழ்வியல் முறைகள் எல்லாம் என்ன ஆகுது, அந்த நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முறைகளாகட்டும், வாழ்வியல் முறைகளாகட்டும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் உடம்புலேயே தங்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் மாதிரி உள்ள ரத்தம் விளக்கெண்ணெய் மாதிரி மாறிடுது. தேங்காய் எண்ணெய் மாதிரி உள்ள ரத்தம் விளக்கெண்ணெய் மாதிரி மாறிடுது. அதோட விஸ்காசிட்டி, டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாகிடுது. அப்போது திரும்ப விளக்கெண்ணெய் மாதிரி உள்ள ரத்தத்தை தேங்காய் எண்ணெய் மாதிரி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது நிறைய தண்ணி குடிக்கணும். குறிப்பாக இந்த ஜீரக தண்ணி மிகச்சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது. அதே போல் செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது சுக்கு. இந்த சுக்கு தண்ணி, வயிறில் பொறுமலாக இருக்குது சார், சரியாக செரிக்க மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, எலும்புகள்லாம் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கு தண்ணீர் என்பது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 கிராம் சுக்கர் நல்லா தட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். அடுத்து கை காலெலாம் வீக்கமாக இருக்குது, அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு என்ன தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா, பிபியை குறைப்பதற்கு, பிபி அதிகமாக இருக்குது, கை கால் வீக்கம் அதிகமாக இருக்குது, யூரின் போகும்போது பேட் ஸ்மெல் அதிகமாக வருது, அதுக்கு உள்ள தண்ணீர் வரமல்லி தண்ணீர். இந்த வரமல்லி தண்ணீரை தொடர்ச்சியாக குடிக்கும் பொழுது வரமல்லியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் எலிமினேட் ஆகிடும், வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரத்தத்தோட அடர்த்தி குறைஞ்சிரும், பிபி நார்மலாகும். தொடர்ச்சியாக பிபியை குறைக்கணும், மருந்தே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா வரமல்லி தண்ணீர் 1 வருடம் தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா பிபிக்கு மருந்து சாப்பிட தேவை வேண்டிய அவசியமே இல்லை. பிபிக்கு மருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வரமல்லி தண்ணீர் ஆமாம், அது பிபி உள்ளவங்களுக்கு அது மருந்து. 5 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும். கொத்தமல்லி, தனியா சீட்ஸ். பிபி உள்ளவங்களுக்கு அந்த வரமல்லி தண்ணி மருந்து, பிபி இல்லாதவங்களுக்கு விருந்து. சரிங்களா? பிபி உள்ளவங்களுக்கு மருந்து, பிபி இல்லாதவங்களுக்கு விருந்து. வரமல்லி தண்ணீர். அடுத்து சோம்பு தண்ணீர். மெயினாக சோம்பு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது. எது கழிக்கிறது, ஏப்பம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த 5 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் சோம்பு போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். வரமல்லி தண்ணீர், வரமல்லியோட கொஞ்சம் ஓமம் சேர்த்து, வரமல்லி ஓமம் 2 சேர்த்து குடிக்கும் பொழுது மெயினாக யூரிக் ஆசிட் எலிமினேட் ஆகும். ரொம்ப வருஷமாக நான் சைலோரிக் டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன் சார், யூரிக் ஆசிட் குறைப்பதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்கிறேன். யூரிக் ஆசிட்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மூட்டுகள்லையும் இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் போய் தேங்கி மூட்டு வலிகளை உண்டு பண்ணும், மல்டிபிள் ஜாயின்ட் பெயின். அப்போ அந்த தொடர்ச்சியாக அந்த மருந்து சாப்பிட்டா அப்போதைக்கு ஒரு 2 டேஸ் பெயின் இல்லாமல் இருக்கும், திரும்ப அந்த வலி வந்துடும். எப்போவுமே அந்த மாத்திரைகள் சாப்பிடாம யூரிக் ஆசிடை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு உடம்புல கூடிய கழிவுகளை, இந்த யூரிக் ஆசிடை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த வரமல்லி ஓமம் கலந்த தண்ணீரை நாம் காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். வரமல்லி 5 கிராம், ஓமம் 5 கிராம் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணீரை நாம் குடிக்க முடியும். 5 லிட்டர் தண்ணியில். அடுத்து உடம்புலாம் எப்போவுமே பாரமாக இருக்குது சார், எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது, ஆனால் எப்போவுமே உடம்பு சோர்வாக இருக்குது. பிளட் டெஸ்ட் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஆக்டிவாகவே இல்லை, உடம்புல ஒரு பாரமாக இறுக்கமாக இருக்குது, யூரின் போகும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருது, ஃபவுல் ஸ்மெல் வருது அப்படின்றவங்களுக்கு முள்ளங்கி தண்ணீர். முள்ளங்கியை 2-3 பீஸாக கட் பண்ணி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் பாயில் பண்ணி வடிகட்டி நம்ம குடிக்கலாம். 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 to 50 கிராம் முள்ளங்கியை ஊற வைக்கலாம். ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருந்தால் அளவு குறைச்சிக்கலாம்.
இந்த முள்ளங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான உணவு, உடம்புல கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய அற்புதமான உணவு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை நம்ம சமைத்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வரமல்லி தண்ணீர் மிகச்சிறந்தது, கொத்தமல்லி தண்ணீர் தைராய்டு உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு. ஆக ஒரு நோயின்னு வரும்பொழுது அந்த நோயை சரி செய்து கொள்வதற்கு இளஞ்சூடான தண்ணீரை குடிப்பது மிக முக்கியம். எது முள்ளங்கி முதல் நாளே ஊற வச்சிடலாம், அடுத்த நாள் காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம் அதே தண்ணீர். ஆமாம், அதாவது ரொம்ப சுண்ட காய்ச்சணும் அப்படின்னு இல்லை, சாதாரணமாக நீங்கள் வந்து கொதிக்க வைத்தால் போதுமானது. கொதி வந்தால் போதுமானது. அதில் இருக்கணும், அதில் அந்த எடுத்து போட்டுடணும். ஆமாம், வடிகட்டி குடிச்சிக்கலாம். முள்ளங்கி சாப்பிட வேண்டியதில்லை. அது ஏன்னா சில சமயம் இந்த ஜீரகம்லாம் சாப்பிட முடியாது, அதிலே இருந்தாலும் தப்பு இல்லை, ஜீரகமும் வர முடியும். ஆனால் நம்ம சாப்பிட்ணும், குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வடிகட்டி குடிச்சிக்கலாம். ரெண்டு கூட சேர்த்துக்கலாம். வயிறு புண்கள் அதிகமாக இருக்கவங்களுக்கு, அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஏலக்காய் தண்ணீர், அல்சர் ஒரு 10 ஏலக்காவை 5 லிட்டர் தண்ணியில் நான் தட்டி கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ஏலக்காய் தண்ணீரை குடிக்கலாம். ஒரு நோய் ஏற்படும் பொழுது உடம்புல கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு இந்த இளஞ்சூடான தண்ணீரானது பயன்படுது. ஒரு சாதாரண துணியை வந்து நார்மல் வாட்டரில் துவைக்கிறத காட்டிலும் ஹாட் வாட்டரில் துவைக்கிறதுல எது நல்லா பளிச்சுன்னு போகும்? எண்ணெயாக இருந்தாலும் சரி, அழுக்காக இருந்தாலும் சரி, அது வந்து சீக்கிரமாக சரியாகும். காலையிலேருந்து நைட்டு வரையும் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் அவங்களுடைய உடல் தேவைக்கு தகுந்தாற் போல் தண்ணீரை குடித்து கொள்ளலாம். உணவின் போது தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடணும். 1/2 மணி நேரம் முன்னாடி, 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கிறது நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் முன்னாடி 1/2 மணி நேரம், பின்னாடி 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் விட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. இரவு நேரங்களில் தண்ணீர் அதிகம் குடிக்காமல் ஒரு 8 மணிக்குள்ளே எவ்வளோ வேணுமோ தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குறைந்த நீரை நாம் பருகி கொள்ளலாம். ஏன்னா அடிக்கடி நைட்டு இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் யூரின் போகிறதுனால. ஸோ அதனால் அந்த தண்ணீருங்கிறது பஞ்சதந்திரத்தில் முதல் விஷயம். ரெண்டாவது உண்ணக்கூடிய உணவு முறைகள். என்ன ஒரு 10 ஏலக்காய் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் மேடம் போதும் மேடம். இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. குறைந்தது 10 ஏலக்காய் போதுமானது. அது வயிறு புண்களுக்கு, கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு. இது முடியாதவங்க கொஞ்சம் சேரில் கூட உட்காந்துக்கலாம், சேரில் உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். அப்படியே குடிக்கலாம். காய்ச்சி வடிகட்டி தான், காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும். வெது வெதுப்பாக குடிக்கணும். காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு குடிக்கக்கூடாது, இளஞ்சூடாக குடிக்கணும், வெது வெதுப்பாக. வெந்தய தண்ணீர் வயிற்று புண்களுக்கு நல்லது. சுகர், அதுக்கு அடுத்து சுகர் உள்ளதுக்கு நான் சொல்கிறேன், சர்க்கரைக்கு சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்கு வெந்தயத்தை போட்டு கொஞ்சமாக ஒரு 5 கிராம் வெந்தயத்தை 5 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த வெந்தய தண்ணீரை குடிக்கலாம். சர்க்கரையை குறைக்கக்கூடியது. அடுத்து உணவு முறைகளுக்கு போயிடலாம். உணவு முறைகளில் பெரும்பாலும் நம் அமில உணவுகளை தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். கார உணவுகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை உடம்பு சரி பண்ணிக்கும். இப்போ பழமொழி போட்டு பார்த்தீங்களா, ஒரு வேளை உண்பவர் யோகி, 2 வேளை உண்பவர் போகி, 3 வேளை உண்பவர் ரோகி, 4 வேளை உண்பவர் துரோகி. யோகிங்கிறது தெரியும், போகினா என்ன? சுகவாழ்வு வாழ்பவர்கள் போகி. 3 வேளை உண்பவர் ரோகி, வியாதி, ரோகினா வியாதி. 4வது துரோகினா யாருக்கு துரோகி? நம்ம உடம்புக்கே நமக்கு துரோகி. 2 விஷயம் உணவில் ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராது. முதல் விஷயம், சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றத நிப்பாட்டிடும். சூரியன் மறைவுக்கு அப்புறம் சாப்பிட்றத நிப்பாட்டினோடனே பல வியாதிகள் வராது. காலையில் நைட்டு 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் செரிமானம் நடக்கும். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் செரிமானம் நடக்கும். நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரையும் என்ன நடக்கும்? நான் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான அந்த விஷயங்கள் நடக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, டைஜஸ்டிவ் மோடு ஆஃப் ஆச்சுன்னா ஹீலிங் மோடு ஆன் ஆகிடும். வயிறு இதில் செரிக்கக்கூடிய வேலை நின்று போச்சு அப்படின்னா அடுத்து அந்த ஆற்றலானது, இரத்த ஓட்டமானது, அந்த ஹீலிங் பவர் எங்கே போகும் அப்படின்னா உடலை சரி செய்து கொள்வதற்கான வேலையை செய்யும். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான ஒரு ஆற்றல் எப்போ கிடைக்கும்னா, வயிறுக்கு வேலை குறையும் பொழுது உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தன்னை தேவை சரி பண்ணிக்கும். ஃபாஸ்டிங்கில் தான். இப்போ காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், பழம் செரிக்க 3 மணி நேரம், சைவ உணவு செரிக்க 5லேருந்து 6 மணி நேரம்.
மாமிச உணவு செரிக்க 8லேருந்து 9 மணி நேரம், பால் செரிக்க 12 மணி நேரம். அதனால தான் பால் மில்க் இஸ் ஒயிட் பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடனே ஒரு போன மீட்டிங்கில் ஒரு லேடியை கேட்டாங்க, சார் பால் குடித்தா தான் சார் கால்சியம் அதிகமாக இருக்கும் ஒருத்தங்க தெரிஞ்சு கேட்டாங்க. ஆனால் கால்சியம் பாலை விட பல உணவுகளில் அதிகமாக இருக்குது. ஏன் பால் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, பாலை செரிக்கிறதுக்கான என்சைம்ஸ் நம்ம வயிறில் இல்லை. பாலோட பை ப்ராடக்ட் இருக்குல்ல, மில்கோட பை ப்ராடக்ட்ஸ் என்ன, மோர், தயிர், வெண்ணெய், நெய், அது வந்து ஈஸியாக செரிச்சிடும். ஆனால் பால் செரிக்காது. ஸோ அதனால் பால் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பால் குடிக்கணும்னு நினச்சோம்னா தாய்ப்பாலுக்கு இணையான ஊட்டச்சத்து உள்ள பால் என்னது, தேங்காய் பால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ பாலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் எடுத்துக்கலாம் மேடம், அதை எடுத்துக்கலாம். பச்சையாகவே சாப்பிட்லாம் மேடம். கடலை பாலம் வச்சையாகவே சாப்பிட்லாம், அதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம். குறைந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டு செரிமான திறனை பொறுத்து கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு நல்லா பெட்டராக இருந்ததுன்னா, அதாவது என்னென்னா திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணீர் கலந்து டைலூட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம திக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலே சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தேங்காய் பாலாக சாப்பிடாம கீராக சாப்பிடுங்க. கேரட் கீர், கேரட் கீர்னா கேரட்டு, தேங்காய், ஏலக்காய். மல்லி கீர், கொத்தமல்லி, தேங்காய், ஏலக்காய். பீட்ரூட் கீர், பீட்ரூட்டு, தேங்காய், ஏலக்காய். கருவேப்பிலை கீர், கருவேப்பிலை, தேங்காய், ஏலக்காய். தேங்காவை கம்மி பண்ணிக்கணும், கம்மி பண்ணி ஜூஸாக வந்து நம்ம குடிக்கலாம். கேரட் கீர், குழந்தைகள் நிறைய பேர் கண் பிரச்சனை இருக்குது, கேரட்டோட கீர் சாப்பிடலாம், கேரட் கீர். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீர், செரிமான திறன் சரியா இல்லையா, வயிறு புண்கள் அதிகமாக இருக்கா, கொத்தமல்லி கீர் சாப்பிட்லாம். கருவேப்பிலை கீர், முடி வளர்ச்சி சரியில்லாமல் இருக்குது, அது மாதிரி இரும்புச்சத்து குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் கண்டென்ட் அனிமிக் கண்டிஷனாக இருக்காங்க, அவங்க வந்து கருவேப்பிலை கீர் சாப்பிட்லாம். அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய், ஏலக்காய். ஃபார்முலா இதுதான், தேங்காயும் ஏலக்காவும் ஒரு பொருளோடு சேர்த்துக்கிறது. கீர் அப்படின்னா ஜூஸ்னால் அதை மட்டும் ராவாக வந்து மிக்சியில் அடித்து வடிகட்டி தண்ணி கலந்து குடிக்கிறது. கீர் அப்படின்னா தேங்காய், ஏலக்காய் சேர்த்துக்கிறது. அதே போல் பூசணி கீர், வெண்பூசணி கீர், பூசணிக்காய், தேங்காய், ஏலக்காய், இது மூணையும் ஒன்றா அடித்து கானிக் அந்த பெப்டிக் அல்சர், வயிற்று புண்கள், நாள்பட்ட வயிற்று புண்களுக்கு மிகச்சிறந்த மருந்து உணவு. சார் வந்து இப்போ கோவை பாலா சார் வந்து சொல்லியிருப்பார். இப்படி வந்து குழந்தைகளுக்கு ஒரு இயற்கை உணவை நம்ம வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது கேரட் கீர் கொடுத்தோம்னா சுவைச்சு சாப்பிடுவாங்க. இதே வந்து ஏதாவது ஒரு உணவை வந்து சுவையில்லாத உணவுகளை கொடுக்கும் பொழுது அவங்க இயற்கை உணவு பக்கமே வரமாட்டாங்க. அதனால் இது மாதிரியான உணவுகளை நம்ம கொடுத்து பழக்கப்படுத்தலாம். ஸோ உணவு வந்து பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம இயற்கை உணவை எடுத்து பழகிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம உடம்புல அந்த அமிலத்தன்மை குறைந்து காரத்தன்மை அதிகமாகும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலை உணவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலை உணவு பல உணவுகளை சாப்பிட்டா பலன் தரும். மற்ற உணவுகள் சாப்பிட்டோம்னா காலை உணவு கவலைக்கிடமானது. காலை உணவு கவலைக்கிடமானது. காலையில் எழுந்திரிச்சோன்னே சில பேர் பெட் காஃபி சாப்பிடுவாங்க. பெட் காஃபி இஸ் ஏ பேட் காஃபி. படுக்கை காஃபி படுக்கையில் தள்ளும். டீ காஃபி அதில் கூடிய டேனின் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளை அரிச்சிடும். அதனால் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பல் டீ, சுக்குமல்லி காஃபி, இது மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்லாம். ஸோ காலை உணவு மிக உயர்ந்த உணவு, முதல் தரமான உணவு, உலகத்திலே மிகச்சிறந்த உணவு, கடவுளால் வந்து படைக்கப்பட்ட உணவு, மனிதனுக்கு கடவுளால் படைக்கப்பட்ட பரிபூர்ண ஒரு இயற்கை உணவை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை உணவுகளாகட்டும் செயற்கை உணவுகளாகட்டும், அந்த உணவுகளை எந்த உணவை நம்ம சாப்பிட்றோமோ அதற்கு தகுந்த மனநிலை கண்டிப்பாக இருக்கும். சாத்வீக உணவை சாப்பிட்டோம்னா மனசு சாத்வீகமாக இருக்கும். ராஜசீக உணவுகளை சாப்பிட்டோம்னா ராஜசீகமாக இருக்கும். கோபம், குரோதம், பயம், பதட்டம். இதே தாமசீக உணவுகளை சாப்பிட்டோம்னா மனசு மந்தமாக இருக்கும். அப்போது நம்ம சாத்வீக உணவுகள் சொல்லும் பொழுது உலகத்திலே மிக உயர்ந்த உணவு, முதல் தரமான உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. நாளைக்கு அந்த முதல் தரமான உணவில் ஒரு உணவு இன்றைக்கி சாப்பிட்டோம், நாளைக்கு இன்னொரு உணவு நம்ம சாப்பிட போகிறோம். ரெண்டுமே சாப்பிட்டோம், ரெண்டு இணைத்து சாப்பிடக்கூடியது நாளைக்கு சாப்பிட போகிறோம். என்ன உணவுங்க? தேங்காய், வாழைப்பழம். இந்த ரெண்டு உணவு வந்து உலகத்திலே மிகச்சிறந்த உணவு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகுங்க? 10 மாதம். தேங்காய் உற்பத்தியாக 10 மாதம், வாழைப்பழம் உற்பத்தியாக 10 மாதம். அப்போ 10 மாதங்கள் ஆகுது இந்த ரெண்டு உணவும். ஸோ அந்த மனிதனுக்கு
இறைவனால் சூரிய ஒளி சமைத்து நாம் சாப்பிடக்கூடிய அற்புதமான உணவு இந்த தேங்காயும் வாழைப்பழமும். தேங்காயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனோலாரிக் ஆசிட் இருக்குது, வாழைப்பழத்தில் பொட்டாசியம் நிறையா இருக்குது, நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதோட கொஞ்சம் முளைக்கட்டிய பயிறு வகைகள், பாசிப்பயிறு, நிலக்கடலை, கொள்ளு, என்ன உங்களுக்கு பிடிச்ச இந்த முளைக்கட்டிய பயிர்களை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பேரிச்சம்பழம். இது எளிமையான உணவு, எக்கனாமிக்கல் ஃபுட். இது வந்து நிறையா காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காலையில் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், அப்படி தானே? காலையில் எழுந்திரிச்சுன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும், என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி இட்லி செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்யலாம், தோசை, அடுத்த நாள் என்னன்னு தெரியல, 5 நாளில் எல்லா உணவும் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யறது பெரிய குழப்பமாக இருக்கும். அப்போது அந்த எளிமையான உணவு காலையில் டெய்லி தேங்காவை துருவி குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், தேன் கலந்து சாப்பிடலாம். பல்லு நல்லா இருக்கவங்க என்ன பண்ணலாம், கரண்டி சாப்பிடலாம். கொஞ்சம் சுமாராக இருக்கவங்க கீத்து போட்டு சாப்பிடலாம். பல்லு ஆடிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம், பல்லே இல்லைன்னா என்ன பண்ணலாம், வாழை குடி. எப்படியாவது வந்து தேங்காய் சாப்பிட்டே ஆகிட, வேறு வழியே இல்லை. ஆமாம், அதாவது சில உணவுகள் வந்து சளி தொந்தரவை அதிகப்படுத்தும். உதாரணமாக வாழைப்பழம், திராட்சை, சில பேர்த்துக்கு எலுமிச்சை. இது வந்து பொதுவாக உள்ள விஷயங்கள். இப்போ சர்க்கரை அதிகமாக இருக்குன்னா சில பழங்கள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஆரம்ப நிலையில். முக்கணிகள் வேணாம். அது பல உணவுகள் மட்டும் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இது நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, சார் இது உணவுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா உணவே எது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்போ வந்து இது சாப்பிட்ட மாதிரியே இல்லையே சார், இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குது, மதியம் சாப்பாடு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது, இயற்கை உணவு சாப்பிட்டோன்னா வயிறுலாம் வந்து ஒன்றும் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. என்ன காரணம், என்ன காரணம்? இதே மதியம் எனக்கு பிரியாணியை போட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? இயற்கை உணவு இன்பத்தை தரும், சோர்வை தராது. பழம் பலம், சோறு சோர்வு. அதனால் வந்து சாதம் வந்து சோர்வை உண்டு பண்ணும், இயற்கை உணவு நம்ம உற்சாகத்தை உண்டு பண்ணும், மன நிம்மதியை கொடுக்கும். அப்போ சாத்வீக உணவு என்பது மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்துவது, ஒருநிலைத்தன்மையை கொண்டு வருவது, கோபம் பயம் இல்லாத ஒரு உணவு, மனசை எப்போவுமே ஒரு சாந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு இந்த தேங்காயும் வாழைப்பழமும் மற்ற பழங்களும் சாத்வீக உணவுகள். ராஜசீக உணவுனா நிறையா வறுத்த பொரித்த உணவுகள், மசாலா போட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் ராஜசீக உணவுகள். தாமசீக உணவுனா ஸ்டோர்டு ஃபுட்டு. என்ன நம்மளுக்கு வீட்டில் ஸ்டோர் பண்ண ஃபுட்டு ஒரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா? இட்லி மாவு சார், சண்டே ஆனால் அரைச்சி வச்சுருவோம் சார். ஆமாம், அப்படி ஆமாம், சண்டே அரைச்சி வச்சுருது. அடுத்த நாள் என்னது, புளித்து என்ன ஊற்றுவோம், இட்லி. ஃபஸ்ட்டு நாள் இட்லி, 2 நாள் இட்லி, 3ஆவது நாள் தோசை, 3ஆவது நாள் ஊத்தாப்பம், 4ஆவது நாள் ஆனியன் ஊத்தாப்பம், 6ஆவது நாள் பனியாரம், 6ஆவது நாள் கோதுமை மாவுலாம் போட்டு ஒரு அடையை போட்டு குடிச்சிடுறோம். அப்புறம் அடுத்த வாரம் அதே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த புளித்த உணவுகள் அதெல்லாம் வந்து மந்தத்தன்மையை உண்டு பண்ணும். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம். ஸோ புத்தி கூர்மையை குறைக்கக்கூடிய உணவுகள் தாமசீக உணவுகள். அதனால் சாத்வீக உணவுகள் அதிகமாகவும் மற்ற உணவுகள் குறைத்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ உணவு முறையை பொறுத்தவரையும் இன்னும் சில முக்கியமான சில விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை கொண்டு போகலாம். இது பார்த்துருப்பீங்க, காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு இரவு கடுக்காய் உண்பவர் கோல் ஊண்டி நடந்தாலும் கோல் வீசி நடப்பாரே. ஸோ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா செரிமான திறனை அதிகப்படுத்தும், மெயினாக பித்தத்தை குறைக்கும். நிறைய நோய்கள் பித்த நோய்கள், வாத நோய், பித்த நோய், கப நோயின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதில் வந்து பித்த நோய்கள் அதிகம். பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கும். ஸோ உடம்புல வந்து ஹீட் அதிகமாகும் பொழுது மனசில் பயம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். கோபத்தை குறைக்கணும்னா பித்தத்தை குறைக்கணும். அதுக்கு வந்து தியான பயிற்சி பண்ணுறோம், அதெல்லாம் அடுத்தது. ஸோ ஹீட்டை குறைச்சா மட்டும்தான் கோபம் குறையும். ஸோ கோபத்தை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறை செய்யணும்? முதல்ல லேட் நைட் சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அடுத்து வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். 4 இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை. 4 இருமுறை என்னது, மோஷன் பாஸ் பண்ணுறது. வாரம் இருமுறை. ஆண்கள் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலையும், பெண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமையிலையும் என்ன பண்ணோம்? நீங்கள் அவேராக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம் ஆமாம். அதனால் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது ரொம்ப முக்கியம். மாதம் இருமுறை ஃபாஸ்டிங் இருக்கணும்.
ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கலாம், அமாவாசை பௌர்ணமியில் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இந்த 4 நாட்களில் செரிமான திறன் இருக்காது. ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக. அதாவது என்ன பண்ணலான்னா, இந்த ஃபாஸ்டிங் பற்றி அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். அடுத்து வருடம் இருமுறை என்ன பண்ணோம், குடல் சுத்தம் பண்ணுறது, பேதி மருந்து எடுத்துக்கொள்வது. ஆக இந்த காலையில் இஞ்சி பித்தத்தை குறைக்கக்கூடியது. இஞ்சி தட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி லெமன் தேன் கலந்தோ அல்லது உப்பு போட்டோ சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணமானது குறைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து நீராகாரம் நம்ம சாப்பிட்றோம், அந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா ஹீட் குறையும். காலை உணவு வயிறு காலையில் தொட்டு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டில் டீ காஃபி ஊற்றினா என்ன ஆகும், எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகி போய்டும். அதனால் இந்த பழைய சாத நீர், இஞ்சி கஷாயம் ஹீட்டை குறைக்கக்கூடியது. அடுத்து நண்பகல் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது. பாலை விட 350 மடங்கு கால்சியம் அதிகமாக உள்ள உணவு சுக்கு. பாலை விட 450 மடங்கு கால்சியம் அதிகமாக உள்ள உணவு ராகி. பாலை விட 1200 டைம்ஸ் கால்சியம் அதிகமாக உள்ள உணவு வஜ்ரவல்லினா என்னங்க, பிரண்டை. ஸோ பிரண்டையில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பிரண்டை சாப்பிட சொன்னோம்னா என்ன பண்ணுறோம், அதெல்லாம் செய்ய முடியாது சார், அதுக்கு ஏதாவது மாற்று முறை உண்டா, வேறு ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு தடவை கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் கேட்கும் பொழுது ஒரு லேடி வேகமாக எழுந்திரிச்சு உமன்ஸ் ஹார்லிக்ஸ் அப்படின்னாங்க. உமன்ஸ் ஹார்லிக்ஸ் ஏன்னா மனசில் பதிய வச்சிடுறாங்க. பிரண்டை தான் இருக்கக்கூடிய உணவுகளே மிக அதிகமாக கால்சியம் உள்ள உணவு பிரண்டை சாதப்பொடி, சுக்கு சாதப்பொடி இப்படின்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரி நம்ம சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிரண்டை சாதப்பொடி, சுக்கு சாதப்பொடி. ஸோ இந்த உணவுகளில் நிறைய அந்த காய்கறிகளோட மருத்துவ குணம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த உணவு டாப்பிக்கை நம்ம முடிச்சிக்கலாம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை இயற்கை உணவு காலை உணவாக இருந்தால் காலையில் இயற்கை உணவு சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது தங்கம் மாதிரி, மதியானம் பழம் சாப்பிட்றது வெள்ளி மாதிரி, நைட்டு பழம் சாப்பிட்றது பித்தளை மாதிரி. நம்மளுக்கு தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, பித்தளை வேணுமா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் பலன் கிடைக்கும், எல்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது.